செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றத்தில் காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி. இன்று செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்ற காவல் முடிவடையக்கூடிய நிலையில் சென்னை கிளை நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களை புழல் சிறையிலிருந்து நேரடியாக காணொளி மூலமாக ஆஜராயினார். ஆனால் தற்பொழுது ஜாமீன் வழங்கப்படும் என்று அதிகாலையில் அதிக நம்பிக்கையுடன் இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் 22வது முறையாக செந்தில் பாலாஜியின் காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 14ஆம் தேதி வரை செந்தில் பாலாஜி அவர்களின் காவல் நீட்டிக்கப்படும் என்றும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை சென்னை அமர்வு நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியுள்ளார். நீதிபதி தீர்ப்பை வழங்கி முடிப்பதற்குள்ளாகவே அனைத்து உண்மைகளையும் செந்தில் பாலாஜி அவர்கள் கூறினால் நிச்சயமாக ஜாமீன் வழங்குவதற்கு பரிசீலனை செய்யப்படும் என்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ரா மேத்தா அவர்கள் கூறியுள்ள பொழுது மௌனம் காத்த செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று மாலைக்குள் அனைத்து உண்மைகளையும் கூறப்போவதாக தற்பொழுது வாக்குமூலம் கொடுத்துள்ளார். ஆனாலும் மார்ச் 14ஆம் தேதி வரை செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில்தான் இருப்பார் என்றும் அமைச்சராக இருக்கும் வரை அவருக்கு சலுகைகள் அதிகமாக இருந்தது. ஆனால் தற்பொழுது சாதாரண கைதியாகத்தான் அவரை பார்க்க வேண்டும் என்று காவல்துறைக்கும் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம். செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவின் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை மற்றும் வேலை வாங்கி தருவதாக 100க்கும் மேற்பட்டவர்களிடம் மோசடி செய்ததன் காரணமாக அதிமுக ஆட்சியில் செய்த ஊழல் தற்பொழுது திமுகவின் ஆட்சியில் அவரை கைது செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வேடிக்கை என்னவென்றால் அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜியே கோவையில் பிரம்மாண்டமாக மேடை போட்டு தற்பொழுது இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையான எச்சரிக்கையாக பேசியிருந்தார். ஆனால் தற்பொழுது திமுகவின் ஆட்சிக்கு வந்தவுடன் அதுவும் அமைச்சராக பட்டியலில் இடம்பெற்றவுடன் அதே குற்றவாளி நல்லவராக மாறிவிட்டாரா என்று ஒரு கேள்விகளும் இணையதளத்தில் முன்வைக்கப்பட்டுதான் வருகிறது. அதிமுகவில் இருந்தால் எதிரி, அதுவே திமுகவில் இருந்தால் நல்லவரா என்பதற்கேற்ப தற்பொழுது மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். செந்தில் பாலாஜியை காப்பாற்றும் நோக்கமும் தற்பொழுது திமுகவிற்கு படிப்படியாக குறைந்து விட்டது. பார்க்கலாம், செந்தில் பாலாஜி உண்மைகளை கூறி சரணடைகிறாரா அல்லது நீதிமன்றத்திலேயே அவரது வாழ்க்கை முடிகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.